நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் விஷாரத் பூர்வார்த் புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது நவீன் கஹானி கலஷ் அந்த புக்கில் இருக்கக்கூடிய வியாக்கியான் மாலா, அதாவது நாதான் தோஸ்த், இது வந்து பிரேம்சந்துடையது. நான் ஃபஸ்ட்டு பிரேம்சந்தை பற்றி கஹானிக்கார் கா பரிச்சை கொடுத்துருக்கேன். இந்த கதை வந்து பால் மனோ விக்ஞான் கி கஹானி, அதாவது குழந்தைகளுடைய மனோ தத்துவ கதை. இப்போ ஃபஸ்ட்டு கட்டின் சப்தார்த், சங் சுங்கு சாரி சுந்து, ஹோஸ் ஹோஸ்னா நினைவுன்னு அர்த்தம், ஃபுர்ஷத் சமை நேரம், தசலி தேனா அதாவது ஆறுதல் கொடுத்தல், சாந்த்வனா தேனா, பர் அப்படின்னா பங்க் ஒரு அர்த்தம், சிறகுன்னு அர்த்தம், இன்னொன்று லேக்கின் ஆனால், பகைர் இல்லாமல் அதாவது பினா, பேச்சீதா பரேஷானி அதாவது கவலை கொள்ளுதல், ஜிங்யாசா ஜான்னேக்கி இச்சா அறிந்து கொள்ளும் ஆவல், அதீர் ஹோனா அதாவது தைரியத்தை இழத்தல், ஹிம்மத் கோனா ஹிம்மத்னா தைரியம், கோனான தொலைத்தல் இழத்தல், அனுமான் அந்தாஜா அனுமான யூகம் கெஸ் பண்ணுறது, சாவ்னா ருச்சி விருப்பம், ஆங்க் பச்சானா அதாவது சிப்பானா மறைத்தல் அப்படின்னு அர்த்தம், அதேட் புன் குழப்பமான துவிதா அப்படின்னு அர்த்தம், ஹிஃபாஜத் ஹிஃபாஜத் மீன் சுரக்ஷா நல்ல பாதுகாப்பு, லூ கரம் ஹவா அந்த சூடான காற்று, செஹ்ரே கா ரங்கு உடுஜானா டர்னா பயம் அப்படின்னு அர்த்தம், தாக்குனா பார்த்தல் அதாவது தேக்னா, பீகி பில்லி பன்னா அதாவது நனைஞ்சு போன பூனையை போல அப்படின்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல பைபீத் ஹோனா பயம் கொள்ளுதல், தரஸ் கானா தயா திக்கானா இரக்கத்தை காண்பித்தல், தரஷ் ஆனா அப்படின்னா வருத்தம் வருத்தம் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். டிப்பண்ணி சிடியா ஃபிர் உனேங் நகி சேத்தி அதாவது அர்த்தாத் சிடியான பறவை அண்டோங்கி சேவா நகி கர்த்தி அந்த முட்டைகளை வந்து மீண்டும் சேவை செய்வதில்லை, சேவானா உதவி செய்வதில்லை, உன்கே ரக்ஷா நகி கர்த்தி அவற்றை பாதுகாப்பது இல்லை, कहानी कला की दृष्टि से नादान दोस्त कहानी का सारांश लिखकर उसकी विशेषताएं प्रस्तुत कीजिए. कहानी கலையின் கோணத்தில் நாதான் தோஸ்த் அப்பாவி நண்பர்கள், கஹானி கா சாரான்ச கதையுடைய சுருக்கத்தை லிக்குக்கர் எழுதி, உஸ்கி விசேஷதாயை அதனுடைய ஸ்பெஷாலிட்டி விசேஷங்களை பிரஸ்துத் கீஜியே பிரசுரியுங்கள், लेखक परिचय, जन्मस्थान, कहानियों का केंद्र भाव, मुख्य रचनाएं. ஜன்மஸ்தான பிறந்த இடம், கஹானியோங்கோ கேந்திர பாவ் அதாவது மைய எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம், முக்கிய ரச்சனாயை முக்கியமான படைப்புகள், சாரான்ஸ் பிரேம்சந்த் ने इस कहानी में பிரேம்சந்த் இந்த கதையில் பால் மனோ விஞ்ஞான் பர் தியான் दिया है குழந்தைகளுடைய மனோ தத்துவத்தில் தியான் தியாகன கவனம் கொடுத்திருக்கிறார். பச்சே நாதான் ஹோத்தைகை குழந்தைகள் வந்து அப்பாவித்தனமாக இருக்கிறார்கள், உன்கோ நயி சே நயி பாத்தேங் அவர்களுக்கு மிக புதிய விஷயங்களை ஜானேக்கி அறிந்து கொள்வதற்கான இச்சா ஹோத்திகை ஆர்வம் உண்டாகிறது, விருப்பம் உண்டாகிறது, உன்கே ஜின்யாசு மத்துக்கா உத்தர் நகி மில் பார்த்தா அவருடைய அறிந்து கொள்ளும் ஆவலுக்கான அந்த கொள்கைக்கு உத்தர் நகி மில் பார்த்தன பதில் கிடைப்பது இல்லை. அத்தக மேலும் பச்சே அப்பனே சவாலோங்க குழந்தைகள் தங்களுடைய கேள்விகளுக்கு சமாதான் குத் கோஜ்னே மேம் லகு ஜாத்தேகை குழந்தைகள் வந்து தங்களுடைய கேள்விக்கு சமாதானம்ன தீர்வு, குத்ன செல்ஃப் தானே கோஜ்னே மே லகு ஜாத்தேகை தேடுவதில் ஈடுபடுகிறார்கள். பரிணாம் இதனுடைய விளைவு, கபி கபி உல்டா ஹோத்தேகை எப்பொழுதாவது அதற்கு மாறாக நடக்கிறது, வே அப்பனி நாதான் கேலியே பச்தாத்தேகை தன்னுடைய அப்பாவித்தனத்திற்காக வருத்தப்படுகிறார்கள். பச்சோங்கே மாதா பிதா கோ இஸ்கேலியே சமய நகி ஹோத்தா குழந்தைகளுடைய மாதா பிதா கோ அம்மா அப்பாவிற்கு இஸ்கேலியே இதற்காக சமய நகி ஹோத்தா நேரம் இருப்பதில்லை. இஸ் கஹானிமே இந்த கதையில் பச்சோங்கி தீவிர ஜிக்ஞாசா அதாவது குழந்தைகளுடைய தீவிரமான அறிந்து கொள்ளும் ஆவல், சகாய் தாக்கி பாவனம்
உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம், ஸ்வாபாவிக் ஆஷங்கா இயல்பான அந்த சந்தேகம், और பயம், ஆதி ஆகியவை பகுத் ஹி ஸ்வாபாவிக் வர்ணன்கை மிகவும் இயல்பாக வர்ணனை செய்திருக்கிறார். கஹானி கட்னா பிரதான்கை, இந்த கதை அப்படிங்கிறது கட்டான நிகழ்ச்சியை முதன்மையாக கொண்டு இருக்கிறது. பாஷா ஷரல்கை, மொழி எளிமையாக இருக்கிறது. கஹானி கா சார், கதையினுடைய சாரம். கஹானி கா கேந்திர பிந்து, கதையினுடைய மைய புள்ளி. சீர்ஷக் மேஹி தியா கயா ஹை, சீர்ஷக்ன தலைப்பு, தலைப்பிலேயே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கேசவ் கே கர்கி, கேசவனுடைய வீட்டு. கார்னிஸ்கே ஊப்பர், மோட்டு வலைக்கு மேலே. எக் சிடியானி, ஒரு பறவை. அண்டே தியேகை, முட்டையிட்டு இருந்தது. கேசவ் அவர் உஸ்கி பகன், கேசவன் மற்றும் அவனுடைய சகோதரி ஷியாமா. தோனோங்கோ அண்டே தேக்னேக்கிற, இருவருக்கும் முட்டையை பார்ப்பதற்கான இச்சா ஹுயி, ஆர்வம் உண்டானது, ஆசை உண்டானது. உன்கே மன்மே, அவர்களுடைய மனத்தில். கையே பிரகார்கே, பல வகையான. சவால் ஆயே, கேள்வி வந்தது. கி அண்டே கி சங்கியா, முட்டையுடைய எண்ணிக்கை. அண்டே கி ரங், முட்டையின் நிறம். பச்சே கைசே நிக்கலேங்கே, குட்டிகள் எப்படி வெளிவரும். உசே உடேங்கே, கைசே உடேங்கே, எப்படி பறக்கும். பர் கைசே நிக்கலேங்கே, அதாவது சிறகு எப்படி முளைக்கும். ஆதி ஆகியவை. இன் சவாலோங்கா ஜவாப், இந்த கேள்விகளுக்கு பதில். தேனே கேலியே, கொடுப்பதற்காக. மாதா பிதா தோனோங்கோ, தாய் தகப்பன் இருவருக்கும். சமய நகிகை, நேரம் இருப்பதில்லை. தோனோங் பச்சோங்கோ, இரண்டு குழந்தைகளுக்கும். இன் அண்டோங்கோ சுரக்ஷித் ரக்னேக்கி இச்சா ஹுயி, இந்த முட்டையை நல்ல பாதுகாப்பாக வைப்பதற்கான ஆசை உண்டானது. பகலை முதலில். உன்கி தீவிர இச்சா, அவர்களுடைய தீவிரமான விருப்பம். அண்டோங்கோ தேக்னே கீத்தி, முதல்ல முட்டையை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. தோனோங் பச்சே, இரண்டு குழந்தைகள். அம்மாக்கி ஆங்கேங் பச்சாக்கர், அம்மாவை ஏமாற்றிவிட்டு. இசு காமமேம் லகுகையே, இந்த வேலையில் ஈடுபட்டு விட்டார்கள். பாயிக்கு மதத்மே, சகோதரனுடைய உதவியில். பகன் லகுகையி, சகோதரனுக்கு உதவி செய்வதில் சகோதரி ஈடுபட்டிருந்தாள். தூப்சே பச்சானி, அதாவது வெயிலிலிருந்து காப்பாற்றுதல். உஸ்கோ கத்தீதார் பிஸ்தர், அதற்கு சிம்மாசனம் போன்ற ஒரு படுக்கையில். ரக்னே வைத்தல். ததா மற்றும். பானிக்கு வியவஸ்தா ஹுயி, தண்ணீருக்கான ஏற்பாடு நடந்தது. உன்கா விசார்த்தா, அவர்களுடைய சிந்தனையாக இருந்தது. கி இத்தனி சுவிதாவோங் சே, இவ்வளவு வசதிகளால். சிடியேக்கோ ஆராம் மிலேகா, பறவைக்கு ஓய்வு கிடைக்கும். அண்டேசே நிகழ்த்தேகி, முட்டையிலிருந்து வெளிவந்த உடனேயே. தானா பானி பாஸ்கி மில் ஜாயேகா, அதாவது தானியங்கள், தண்ணீர் ஆகியவை அருகிலேயே கிடைக்கும். சிடியே கே பச்சே வஹிங் ரஹேங்கே, அந்த பறவை குஞ்சுகள் அங்கேயே இருக்கும். பாயினே ஊப்பர் டர்த்தே ஹுயே சடுக்கர், ஏ சப் காம் கியே. பாயி ஊப்பர் டர்த்தே ஹுயே, மேலே பயந்து கொண்டே. சட்கர் ஏறி. ஏ சப் காம், இந்த எல்லா வேலையையும் செய்தான். பகன் கோ ஊப்பர் சடனே நஹி தியா, சகோதரியை மேலே ஏற விடவில்லை. உஸ்கோ டர்த்தா, அவனுக்கு பயம் இருந்தது. கி பஹன் கே பயிர் ஃபிசல்கர், சகோதருடைய கால் வழுக்கி ஸ்லிப்பாயி. கிர் ஜானே பர், விழுந்து விட்டால். மா உசே சட்னி கர் தேகி, அம்மா அவனை சட்னி பண்ணிடுவாங்க. கேசவுக்கோ யஹிபி டர்த்தா, கேசவனுக்கு இந்த பயமும் இருந்தது. கிவாடு கோல்கர், கதவை திறந்துவிட்டு. கர்சே பாகர் ஆயி, வீட்டிலிருந்து வெளியே வந்தான். மாங்கோ இஸ்கா பதா சலே, அம்மாவிற்கு இது தெரிந்தால். அல்லது பகன் கே கஹ்னே பர் டான்டேங்கி, சகோதரி சொன்னாலோ டான்டேங்கின திட்டுவார்கள். மா ஆயி, அம்மா வந்தார். டான்ட் டபட்கர் தர்வாஜா பந்து கர்தியா, திட்டிவிட்டு கதவை மூடிவிட்டார். கரம் லூ கி துப்ஹரி மீம், அந்த சூடான அனல் காற்றின் மதியத்தில். தோனோங் சோகையே, இருவரும் தூங்கிவிட்டார்கள். யக்காயக், திடீரென. ஷியாமா ஜாகுட்டி, ஷியாமா விழித்தெழுந்தாள். துரந்த், உடனே. கார்னிஸ் தேக்னே கயி, மோட்டு வலையை பார்க்கச் சென்றாள்.
வகாங்கே திருஷ்யசே அங்குள்ள காட்சியால் துக்கீத்தி கவலை கொண்டாள், துக்கமடைந்தாள். அண்டே நீச்சே கிர்கர் டூட் கயேத்தே அந்த முட்டை வந்து கீழே விழுந்து உடைந்து விட்டது. வஹ் ஆஹிஸ்தா ஆஹிஸ்தே 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 அவள் மெல்ல மெல்ல பாயிக்கோ ஜகானே லகி பாயிக்கோ சகோதரனை எழுப்பத் தொடங்கினாள். அவுர் மேலும் பதாயா சொன்னால் கி அண்டே நீச்சே படைகை முட்டை கீழே இருக்கிறது. ததா சிடியே கே பச்சே உடுகையே மேலும் பறவை குஞ்சுகள் வந்து பறந்து விட்டன. மானே தோனோங் பச்சோங்கோ தூபமே கடா தேக்கர் புகாரா அம்மா தோனோங் பச்சோங்க இரண்டு குழந்தைகளும் வெயிலில் கடா தேக்கர் நிற்பதை பார்த்து அழைத்தார். கேசவனே கஹா கி அண்டே கிர்கையே கேசவன் சொன்னான் முட்டை விழுந்து விட்டது. மா குஸ்ஸேமே போலி அம்மா கோபத்துடன் பேசினாள். தும் லோகோங் நே அண்டோங்கோ சுவா ஹோகா நீங்கள் முட்டையை தீண்டி இருக்கலாம். ஷியாமா கோ பாயி பர் தரஸ் ஆயி ஷியாமாவிற்கு சகோதரன் மேல் கருணை வந்தது. தரஸ்ன கருணை இரக்கம். சாரி பாத்தேங் பதாதி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டாள். தபி அப்பொழுது மானே கஹா அம்மா சொன்னார். தூ இத்னா படா ஹுவா நீ இவ்வளவு பெரியவனாக இருக்கிறாய். துஜே அபி தக் இத்னா பதா நகி உனக்கு அபி தக் இதுவரை இவ்வளவு தெரியவில்லை. பதா நகி கி சூனே சே சிடியே கே அண்டே தீண்டுவதால் அந்த பறவையுடைய முட்டை கந்தேஹோ ஜாத்தேகை அழுக்கடைந்து விடுகின்றன. சிடியா ஃபிர் உனே நகி சேத்தி பறவை மீண்டும் அவற்றை பாதுகாப்பதில்லை. ஆகே மானே கஹா மேலும் அம்மா சொன்னார். கேஷவ் கே சர்பர் பாபு படைகா கேசவனுடைய தலையில் இதற்கான பாவம் உண்டாகும். கேசவனே துக்கி மன்சே கேசவன் துக்கம் கொண்ட மனதுடன் கஹா மைனே தே சுர்ப் சிர்ஃப் மைனே தோ சிர்ஃப் நான் முட்டையை மட்டும் கதி பர் ரக் தியா இந்த சிம்மாசனத்தின் மீது வைத்து விட்டேன். அம்மா ஜி மாங்கோ ஹன்சி ஆயி அம்மாவிற்கு சிரிப்பு வந்தது. பர் கேசவ் துக்கீதா ஆனால் கேசவன் துக்கமுடன் இருந்தான். சோச்சு சோச்சுக்கர் ரோ ரகாத்தா நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருந்தான். போலே பாலே பச்சோங்கி கள்ளம் கபடமற்ற குழந்தைகளுடைய நாதானிசே அப்பாவித்தனத்தால் செடியோங்கே பச்சே அந்த பறவைகளுடைய குஞ்சுகள் அண்டேசே நிகழ் நா சகே அதாவது முட்டையிலிருந்து வெளிவர முடியவில்லை. கஹானி கலாக்கோ திருஷ்டிசே விசேஷ்தாயிங் அதாவது கதையுடைய கலையின் பார்வத்தில் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி விசேஷத்தான சிறப்பு. नादान दोस्त प्रेमचंद की बाल मनोविज्ञान से संबंधित कहानी है. நாதான் தோஸ்த் பிரேம்சந்துடைய குழந்தைகள் மனோ தத்துவ தொடர்பான கதை. உஸ்கி ரோச்சக்தா அதனுடைய சுவை அதாவது பிரவாகன ஓட்டம் அவர் சம்பத்ததா மற்றும் அதனுடைய இணைப்பு ஏ தத்துவகை இந்த தத்துவங்கள் இருக்கின்றன. கதாவஸ்து அதாவது கதையுடைய கரு, கதோபகதன் டைலாக், சரித்திர சித்திரன் ஒவ்வொருத்தரோட பாத்திரம், வாத்தாவரன் சூழ்நிலை, உத்தேசிய நோக்கம், பாஷா சைலி மொழியும் நடையும். இஸ்பர் அப் பிரகாஷ் டாலேங்கே இப்பொழுது இதை பற்றி வெளிப்படுத்தலாம். கதாவஸ்து கதாவஸ்துன கதையினுடைய கரு. கதாவஸ்து சே கஹானிக்கா விகாஷ் ஹோத்தாகை அந்த கதை வஸ்துவிலிருந்து கதையுடைய வளர்ச்சி உண்டாகிறது. பால் மனோ விஞ்ஞான் கி இஸ் கஹானிமே குழந்தைகள் மனோ தத்துவ கதையில் மா பாப்கே பாஸ் அம்மா அப்பாவிடத்தில் சமய நகி அவர்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. கி வே பச்சோங்கே மன்மே உட்னே வாலே அதாவது அவர்களுக்கு குழந்தைகளுடைய மனதில் எழக்கூடிய சவாலோங்கே ஜவாப் கேள்விக்கு பதில் தேசக்கே கொடுக்க முடிவதில்லை. பூலேங் ஹோனே கே பாத் தவறுகள் ஏற்பட்ட பிறகு வே பச்சோங்கோ டாண்டதே ஹை அவர்கள் குழந்தைகளை திட்டுகிறார்கள். கபி கபி தோ பச்சோங்கி பூலோங் சே குஷ் ஹோத்தே ஹை எப்பொழுதாவது குழந்தைகளுடைய தவறால் மகிழ்ச்சி அடைகிறார்கள்.
பச்சே மாம் பாப் கே டர் கே காரன், குழந்தைகள் அம்மா அப்பாவுடைய பயத்தின் காரணத்தால் அப்னே மன்மேம் தன்னுடைய மனத்தில் உட்னே வாழை எழக்கூடிய சவாலோங்கே ஹல் கேள்விகளுக்கு தீர்வு ஸ்வயம் டூண்டனே லகுதேகை தாங்களே தேடத் தொடங்குகிறார்கள். இஸ்லியே ஆகையால் பூலெங் ஹோத்திகை தவறுகள் ஏற்படுகிறது. பச்சே அப்சோஸ் கர்த்தேகை குழந்தைகள் துன்பப்படுகிறார்கள். யஹி இஸ் கதாவஸ்து கா சார்வை சார்ஹை இதுவே கதை கருவினுடைய சாரம். சரித்திர சித்திரன் கஹானி கே பிரமுக் பாத்திர கதையுடைய மிக முக்கியமான கேரக்டர் கேசவ் அவர் ஷியாமா और மேலும் கவுன் பாத்திர உஸ்கீமா துணை பாத்திரம் அவர்களுடைய அம்மா. கேஷவ் அவர் ஷியாமா அப்னே ஆப் தங்களுக்கு தாங்களே சவால் ஜவாப் கர்கே கேள்வி பதில் கொடுத்துவிட்டு அப்னே தில்கோ தசலி தேத்தேகை தங்களுடைய மனதிற்கு ஆறுதலை கொடுக்கிறார்கள். இசுசை இதிலிருந்து மாதா பிதா கி லா பர்வாகி அம்மா அப்பாவுடைய கவனக்குறைவு பச்சோங்கே ஜிஞ்ஞாசு ஹோனேக்கி குழந்தைகளுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பிரவருத்தி கா பதா லகுதாக ஒரு பண்பு தெரிய வருகிறது. கேசவ் அப்னே மாம் பாப்சே கேசவன் தன்னுடைய அம்மா அப்பாவிடம் இத்தனா டர்த்தாக இவ்வளவு பயப்படுகிறான். கி தோனோங்கோ அப்னே மாம் பாப்சே இருவரும் தன்னுடைய தாய் தகப்பனை ஆங்கேங் பச்சாக்கர் ஏமாற்றிவிட்டு காம் கர்ணா படுத்தாக வேலை செய்ய நேரிடுகிறது. பாயிக்கா பகன் கோ டான்ட்னா சகோதரன் சகோதரியை திட்டுவது. பகன் மாதா சே நா கஹேங் யக் சோச்னா அம்மாவிடத்தில் இதை சொல்ல வேண்டாம் என்று நினைப்பது. அண்டேக்கே டூட்னே கி கபர் முட்டை உடைந்து விட்டது என்ற செய்தி. ஆதி கட்னாவோங்சே ஆகிய நிகழ்ச்சிகளால் பாத்ரோங்கே சரித்திர கா விகாஷ் ஹோத்தாக அந்த கேரக்டருடைய சரித்திரங்கள் வளர்ச்சி அடைகிறது. பாத்திரங்களுடைய கேரக்டர் வளர்ச்சி அடைகிறது. சன்வாத் டயலாக்ஸ் கஹானிக்கோ ஆகே படானே மீம் கதையை மேலே கொண்டு வருவதில் சன்வாத் கா அப்னா விசேஷ் மகத்துவ ஹோத்தாக அந்த டயலாக்கு ஒரு தனக்கென்று ஒரு விசேஷமான சிறப்பு இருக்கிறது. ஷியாமா கே ஹர் சவால் மே ஷியாமாவுடைய ஒவ்வொரு கேள்வியில் பச்சோங்கி ஜிஞ்ஞாசா கா பதா லகுதாக குழந்தைகளுடைய அறிந்து கொள்ளும் ஆவல் வெளிப்படுகிறது. படே பாயி கா சமாதான் பி ரோச்சக் அதாவது அண்ணனுடைய சமாதானமும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஷியாமா கேட்குறாங்க கியோ பையா பச்சே நிகழ்கர் ஃபுர்ரு சே உட் ஜாயேங்கே ஏன் அண்ணா சகோதரா அதாவது குட்டிகள் தோன்றி அந்த பறவைகள் பறக்கிற ஒரு சத்தத்துக்கு தான் ஃபுர்ரு அப்படின்னு அர்த்தம். உடுஜாயேங்கே பறந்து விடுமா. கேசவ் கர்வுசே அப்போது கேசவ கர்வத்தோடு சொல்கிறார் நகீரி பகலி இல்லை பைத்தியகாரி பகலே பர் நிக்கலேங்கே முதல்ல சிறகுகள் முளைக்கும் தோன்றும். பகேர் பரோங் கே கைசே உடைங்கே அதாவது சிறகு இல்லாமல் எப்படி பறவை பறக்கும். கேசவனே ஷியாமாக்கோ அண்டே நகி திகாயி கேசவன் ஷியாமாவிற்கு முட்டையை காண்பிக்கவில்லை. ஷியாமானே கஹா ஷியாமா சொன்னால் மை அம்மா ஜீசே கஹு தூங்கி நான் அம்மாவிடம் சொல்லிவிடுவேன். தப் கேசவனே கஹா அப்பொழுது கேசவன் சொன்னான் அம்மா சே கஹே கீதோ அம்மாவிடம் சொன்னால் பகுத் மாறுங்கா நன்றாக அடிப்பார்கள். கஹே தேத்தாகும் சொல்லிவிடுகிறேன். அண்டேக்கே சூ ஜானே கே டர்சே அதாவது அந்த முட்டையை தீண்டிவிட்ட பயத்தால் கேசவனே மாங்சே பூச்சா கேசவன் அம்மாவிடம் கேட்டான் கியா சிடியானே அண்டே கிரா தியேகை அம்மாஜி அதாவது பறவைகள் முட்டையை விழச் செய்து விட்டதா அம்மாஜி. அவர் கியா கர்த்திகை மேலும் என்ன செய்கிறாய் அம்மா கேட்குறாங்க. கேசவக்கே சர் இஸ்கா பாபு படேகா கேசவனோட தலையில் தான் இந்த பாவமெல்லாம் வரும். ஹாய் ஐயோயோ தீன் ஜானேங் லே லீ துருஷ்டு நீ இந்த துஷ்டன் 3 உயிரை எடுத்து விட்டான். ஏசேகி கதோபகதன் இப்படித்தான் டயலாக் வசனங்கள். இஸ் கஹானிக்கோ இந்த கதையை பால் மனோ விஞ்ஞான்கே அனுகூல் அதாவது குழந்தைகள் மனோ தத்துவத்திற்கு ஏற்ப அவர் ரோச்சக் பனா தேத்தகை மேலும் நல்ல சுவையுடையதாக ஆக்கி இருக்கிறது. தேஸ்கால்
யஹ் ஏக் சாமாஜிக் கஹானிகை, இது ஒரு சமூக கதை. பர் ஆனால் யஹ் முக்கியத்தக, இது முக்கியமாக பால் மனோ விஞ்ஞான் கா பிரதிக் கஹானிகை, குழந்தைகள் மனோ தத்துவத்தின் அடையாளமான ஒரு கதை. இஸ் திருஷ்டிசே, இந்த கோணத்தில் யஹ் ஏக் சஃபல் கஹானிகை, இது ஒரு வெற்றிகரமான கதை. பச்சே யோங்கி குச்சு கர்த்தேகை, அதாவது குழந்தைகள் இவ்வாறு தான் ஏதோ செய்கிறார்கள். ஜான்னேக்கு இச்சா ரக்தேகை, அறிந்து கொள்வதற்கான ஆசை வைத்திருக்கிறார்கள். யஹ் ஏக் கால் ஜயி கஹானிகை, இது ஒரு காலத்தை வென்ற, அது கிளாசிக் கஹானி. ஷீர்ஷக் தலைப்பு, கஹானி கா சீர்ஷக் கதையுடைய தலைப்பு நாதான் தோஸ்த், உச்சித்க ஏற்றது. அண்டேஹி நாதான் தோஸ்துக, முட்டை தான் அப்பாவியான நண்பனாக இருக்கிறான். பச்சே உற்பத்தி நகி, குட்டிகள் உற்பத்தியும் ஆகவில்லை. உன் அண்டோங்கி சுரக்ஷா, அந்த முட்டைகளுடைய பாதுகாப்பு. தூப்சே பச்சானா, வெயிலிருந்து காப்பாற்றுதல். கத்தி, அதற்கு சிம்மாசனம் மேடையாற்ற வைக்கிறது. ஆதி தயார் கர்ணா, ஆகியவற்றை தயார் செய்வது. போலே பச்சோங்கா போலாப்பன்கை, அதாவது கள்ளம் கபடம் அற்ற குழந்தைகளின் குணம். போலாப்பண்ண கபடமற்ற தன்மை அப்படின்னு அர்த்தம். நாதான் பச்சோங்கே, கபடமற்ற அப்பாவி குழந்தைகளுக்காக. பச்சே ஹமேஷா தோஸ்தோங்கி தலாஷ்மே ரகுத்தேகை, குழந்தைகள் ஹமேஷா எப்பொழுதும் நண்பர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். கஹானிக்கே சீர்ஷக்மே, கதையினுடைய தலைப்பில்தான் கஹானிக்கு அந்தர் வஸ்து, கதையினுடைய உட்பொருள் சிப்பி ஹுயீகை மறைந்து இருக்கிறது. கஹானிக்கு ஷீர்ஷக்கே ஆதார் பர், கதையினுடைய தலைப்பின் அடிப்படையில் பச்சே குழந்தைகள், கஹானிமே கட்டுனே வாலே, இந்த கதையில் நிகழக்கூடிய ஸ்திதியோங்கா நிலையை அனுமான் லகாத்தேகை, ஒரு யூகம் செய்கிறார்கள், கெஸ் பண்ணுறாங்க. உத்தேஷ்ய நோக்கம், பால் மனோவைஜானிக் और अभिभावकों की लापरवाही, குழந்தைகளுடைய மனோ தத்துவம் மற்றும் அபிபாவகோங், அதாவது நல்ல சிந்தனையாளர்களை பற்றி லாபர்வாகினா அலட்சியப்படுத்துறது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கவனக்குறைவு அப்படின்னு அர்த்தம். பச்சோங்கா டர்னா, குழந்தைகளை பயப்படுத்தல். பச்சோங்கே மன்மி உட்டுனே வாலே, குழந்தைகளுடைய மனதில் எழக்கூடிய சவாலோங்கே ஜவாப் நா தேனா, கேள்விக்கு பதில் நா தேனா கொடுக்காமல் இருப்பது. ஆதிப்பர் ஆகியவற்றில் தியான் திலானா, கவனம் கொடுப்பது. லேக்கக்கா உத்தேஷக, ஒரு எழுத்தாளருடைய நோக்கம். பச்சே ஸ்வபாவ் சேஹி, குழந்தைகள் இயல்பாகவே ஜிக்ஞாசு ஹோத்தேகை, அறிந்து கொள்ளும் ஆவல் உடையவர்களாக இருக்கிறார்கள். மாதா பிதாக்கோ குச் சமய நிக்கால்கர், அம்மா அப்பா கொஞ்சம் சமயத்தை கொடுத்து பச்சோங்கே சாத், குழந்தைகளுடன் சமய பிதானா சாகிய நேரத்தை கழிக்க வேண்டும். தாக்கி, அப்பொழுதுதான் உண்மை ஜோ ஜின்யாசாகோ, அவர்களிடத்தில் எந்த அறிந்து கொள்ளும் ஆவல் இருக்கிறதோ வஹ் சாந்த் ஹோ சகே, அது அமைதியாக முடியும். பாஷா और शैली, कहानी की பாஷா सरल और முகாவரேதார் है, கதையினுடைய மொழி எளிமையாகவும் நல்ல ப்ரொவர்பலாக இருக்கிறது. கஹானி சில்சிலேவார்கை, கதை தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆங்கேங் பச்சானா, அதாவது ஏமாற்றுதல். உதேட்புன்மே படுனா, அதாவது ஆழமான சிந்தனையில் விழுதல். சட்னி கர் டால்னா, உல்டே பாவ் தௌட்னா, ரங்கு உட்ஜானா, பாப்பு படுனா, சத்யநாஸ் கர் டால்னா ஆதி முகாவரோங்கா சஹி பிரயோக் மில்தாகை, இதில் சரியான ஒரு உபயோகப்படுத்தி இருக்கிறார். கஹானி சில்சிலே வார்கை, கதை தொடர்ச்சியாக இருக்கிறது. சங்ஷேப் மீன் சுருக்கமாக கஹேங்து சொன்னால் கஹானி சில்சிலே வார், அதாவது கதை தொடர்ச்சியாக இருக்குது. ரோச்சக் அவுர் ஷிக்ஷா பிரத்கை, சுவாரஸ்யமாகவும் நல்ல ஒரு போதனையாகவும் இருக்கிறது. பச்சோங்கே சவாலோங்கே ஜவாப் தேனா, குழந்தைகளுடைய கேள்விக்கு பதில் கொடுத்தல். ஷங்காவோங்கா சமாதான் கர்னா, சந்தேகத்தை தீர்வு காணுதல். பச்சோங்கோ குஷ் ரக்குனா, குழந்தைகளை சந்தோஷமாக வைத்தல். அவுர் மற்றும் நாதானி கி பூலோங் சே,
அப்பாவித்தனமானவர்களை தவறுகளிலிருந்து பச்சானா காப்பாற்றுதல் ஆதி ஆகியவை மாதா பிதா கா கர்த்தவ்ய ஹை, அம்மா அப்பாவுடைய கடமை. யக் சிக்ஷா ஹமேம், இந்த பாடம் நமக்கு இஸ் கஹானி சே மில்தி ஹை, இந்த கதையிலிருந்து கிடைக்கிறது. அடுத்து டிப்பனி அடுத்த சாப்டரில் போடலாம்.